ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. நீங்கள் சுமை சொல்கிறீங்களா, தாண்டிய பிறகு அவங்க வாங்கக்கூடிய அந்த நிலைமை இருக்குது பார்த்தீங்களா, அது அதோட மோசமாக இருக்குது. ரொம்ப கொடுமையாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கிட்னியை விற்று நீங்கள் கடன் அடைக்கிறாருன்னா அப்போ என்ன நிலைமை? அப்போ அந்த அளவுக்கு அவங்க நெருக்கிறாங்க. இதே மாதிரி நிலைமை வந்து நம்ம நாட்டில் பல இடங்கள்ல இருந்தது. இப்போ எஸ்கேஎஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் சொல்லிட்டு ஆந்திராவில் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணாங்க. ஒரு 150க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து தற்கொலைக்கு தூண்டப்பட்டாங்க. இது 2009-10 காலகட்டத்தில். அதுக்கப்புறம் தான் ஆந்திராவில் ஒரு சட்டம் வந்தது. இந்த மாதிரி கட்டாய வசூல் தடைக்க சட்டம்ன்றதும், அதே போல் ஒரு அளவுக்கு மேலே ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே வட்டி வாங்கக்கூடாதுன்றதையும் தடுக்கக்கூடிய ஒரு சட்டம் வந்தது. அதே போல் அஸ்ஸாமில் 2020 ஒரு சட்டம் வந்தது. கர்நாடகாவில் 2025 இந்த வருஷம் ஒரு பிப்ரவரி மாதம் வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலையும் அப்படி ஒரு சட்டம் வந்திருக்கு. அதுதான் ஆமாம். ஓகே. தமிழ்நாட்டில் நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏப்ரல் மாதம் அந்த 29ஆம் தேதி அந்த சட்டத்தை ஒரு சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தை அறிமுகப்படுத்துறாரு. அது கவர்னரோட ஒப்புதலோட ஜூன் மாதம் 9ஆம் தேதி அமலுக்கு வந்திருக்கு. ஓகே. இப்போ இந்த சட்டம்ன்றது இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒரு 4வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இந்த மாதிரி கடன் கொடுப்பவர்கிட்ட அவங்கள வந்து காப்பாற்றுவதற்கு ஒரு முக்கியமான சட்டமாக அதை நம்ம பார்க்கலாம்.